பக்கத்துல பெண்கள் மாதவிடாய் காலத்திலையும் சில நோய் நொடியா இருக்கும் போதும் தொழுகையை நடத்த முடியல, நோன்பு நோக்க முடியல. அதனால அவங்க மார்க்க கடமையை பாதி தான் செய்யறாங்க. அதனால அவங்க ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு மார்க்க கடமையை சரியா செய்யாதவங்க அப்படின்னு தான் அவங்க படைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அறிவிக்கிறவரும் அனுசரணி தான். நான் இதுல என்ன கேள்வின்னு கேட்கிறேன் அப்படின்னா, அப்ப கருவறையில இருக்கிற ஒரு எழுதப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நாம ஏத்துக்க முடியுதா? பெண்கள் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள், அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு விஞ்ஞான உலகத்துல இருக்கும்போது அவங்கள நம்பி பாதி தான், அவங்க நமக்கு நிகரானவங்க இல்லை அப்படின்ற ஒரு நிலையை நம்ம ஆதரிக்கிறோமா? இந்த 33% இடஒதுக்கீடு உணர்வு பத்திரிகையில உங்க கருத்து வரவே இல்லை. நானும் பிரிச்சு மேய்ஞ்சி பார்த்துட்டேன், ஒரு வாரம் கூட வரல. தேடி தேடி பாக்குற கிடைக்கல. அதான் நேரடியே சேர்ந்துட்டேன். இன்னைக்கு டியூட்டிக்கு லீவ் போட்டு வந்திருக்கு இதுக்காகவே. இதுல தலைவரோட கருத்து என்ன? அதான் இந்த சமுதாயமும் உலகமும் ஏத்துக்கணும். 300 கோடிக்கு மேற்பட்ட பெண் மக்களுக்கு நாம என்ன செய்ய போறோம்? நம்ம நிலைப்பாடு என்ன? இதாங்க. அதாவது அவர் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட நபி மொழிகளை எல்லாம் படிச்சிருக்கிறார். படிச்சுட்டு அதுல இருந்து தான் அவர் கேள்வி கேட்கிறார். அதுல என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் சொன்னதாக சில செய்திகளை இங்க எடுத்து காட்டுறார். ஒண்ணு பெண்களுடைய சாட்சி ஆண்களுடைய சாட்சியில் பாதி. ஒரு பிரச்சனைக்கு சாட்சி சொல்றதா இருந்தா 2 ஆம்பளை சாட்சி சொல்லலாம்னு இருக்கும் பொழுது, ஒரு ஆம்பளை சாட்சி சொல்லலாம்னா அதுக்கு 2 பொம்பளை வரணும். 2 பொம்பளையுடைய சாட்சியமும் ஒரு ஆணுடைய சாட்சியமும் சமம் என்று நபி சொன்னதாக என்ன இருக்கிறது? அது உங்களுடைய ஹதீஸ் நூல்கள்ல இருக்கிறது. அப்ப பெண்களுக்கு உரிய உரிமை இல்லாத மாதிரி தெரிகிறது. அதே மாதிரி இந்த மாதவிடாய் நேரங்கள்ல உங்க தொழுகாம இருக்கிறது, நோன்பு வைக்காம இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது வணக்க வழிபாடுகளையும் அவங்க பாதியா இருக்கிறாங்க என்று உங்க நபியே சொல்லியிருக்கிறார். அதுவும் இருக்கிறது. அதுபோக இப்ப பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சட்டம் வரக்கூடிய நேரத்தில் அதை பத்தி உங்களுடைய உணர்வு பத்திரிகைகளை தேடி தேடி பார்த்தா அதை கூட நீங்க எழுதாம இருக்கிறீங்க. பெண்களுக்கு ஏன் இந்த மாதிரி பாதிங்கிறீங்க? சரியான ஒரு சமத்துவம் கொடுக்காம வித்தியாசமா நடத்துறதுக்கு என்ன காரணம்? அதான் அவருடைய அடிப்படையான கேள்வி. முதலாவது விஷயத்துக்கு இந்த இடஒதுக்கீட்டுக்கு ஒரே கேள்விதான். பெண்களுக்கு சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு எல்லா கட்சிகளுமே பரவலா இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ராஜ்யசபாவில் அந்த தீர்மானம் கொண்டு நிறைவேறியாச்சு. மக்கள் சபையில கொண்டு நிறைவேற்றணும். அதுக்கப்புறமேல சட்டம் ஆகும் வைங்களா. இப்ப சட்டம் ஆவல இன்னும். இப்ப பெண்களுக்கு இப்ப 100 சட்டசபை இருக்குன்னு வைங்களேன். 100 சட்டசபையில 33 சட்டசபை தொகுதி பொம்பளைகளுக்கு ஒதுக்கிறணும். அதுல பொம்பளை தான் போட்டிடணும், எந்த கட்சியா இருந்தாலும். இந்த கள்ளக்குறிச்சி தொகுதி பெண்களுக்குன்னு ஒதுக்கிட்டோம்னு சொன்னா அது திமுகவிலையும் பொம்பளை தான் நிப்பாட்டணும், அண்ணா திமுகவும் பொம்பளை தான் நிப்பாட்டணும், காங்கிரஸ் இந்த தொகுதியில பொம்பளை தான் நிப்பாட்டணும், ஆம்பளை நிக்கவே கூடாது. அந்த மாதிரி கொடுப்பதுதான் இடஒதுக்கீடுங்கிறது. அப்ப 540 நாடாளுமன்ற தொகுதி இருக்குன்னு சொன்னா அதுல 33% என்ன செய்யணும்? 3ல் 1 பங்கு பெண்களுக்கு கொடுக்கணும், சட்டசபைக்கு அப்படி கொடுக்கணும்னு கொண்டு வர்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டசபை பாராளுமன்றத்தினுடைய பிரதிநிதித்துவம் இருக்குதுல, இது சமூகத்தினுடைய பிரச்சனையே கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 40 பார்லிமெண்ட்ல 30% என்ன வரப்போகுது? 12 பொம்பளைங்களுக்கு தான் இது கிடைக்க போகுது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்கள்ல இதனுடைய ஆதாயம் எத்தனை பேருக்கு கிடைக்க போகுது? ஒரு 12 பேருக்கு தான் கிடைக்க போகிற ஒரு விஷயம் இது. அதை ஒண்ணு விளங்கிக்கிறேன். அதே மாதிரி 234 சட்டசபை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 80 பேரு பெண்கள் வரக்கூடிய போக வேண்டிய நிலைமை வரும். ஒரு 80 பேருக்கு சட்டசபையில் இடம் கிடைக்கும். இது ஒட்டுமொத்த பெண்களை தூக்கி விடக்கூடிய ஒரு மேட்டர்லாம் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் விளங்கி கொள்ளணும். இப்ப பெண்களுக்கு இந்த சட்டசபை பார்லிமெண்ட்ல இடஒதுக்கீடு கொடுத்தல் என்பதற்கு நாம எதிரி கிடையாது. அவங்க வரலாம். ஆனால் அது வருவதற்கு முன்னாடி அதில் அவர்கள் ஆர்வமுடையவர்களா இருக்கிறார்களா? ஆம்பளைகளை மாதிரி அவர்கள் அந்த துறையிலே பரிணமிக்கிறார்களா? ஆம்பளையில் எப்படி அடி ஓதப்பட்டு அதுல முன்னேறி வருகிறார்களோ அந்த மாதிரி அவர்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்களான்னு பார்க்கணும். இது பெண்களை விரும்பாத ஒரு துறையாக இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அரசியல் கட்சி எடுத்துக்கிறங்க. திமுகவுல எத்தனை உறுப்பினர் கேளுங்க.
பொம்பளை உறுப்பினர் எத்தனை கேளுங்க, 33 இருக்காது. அதாவது அரசியல் அவங்களுக்கு ஈடுபாடுக்கு தகுந்த மெம்பர் உறுப்பினர் இருக்கணும்ல. உறுப்பினரா சேர்றதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கள்ளக்குறிச்சியில ஒரு 100 திமுக மெம்பர் இருந்தாங்கன்னு சொன்னா 33 பொம்பளை இருக்குமான்னு இருக்காது. 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். வழங்குதா? 1000க்கு 5 இருக்கலாம், 10 இருக்கலாம். இந்த கணக்கில் தான் அரசியல் கட்சிகள்ல பெண்கள் அங்கம் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கட்சியில ஒருத்தர் தலைவரா வர்றாருன்னு சொன்னா எப்படி வர்றாரு? ஆரம்பத்துல கொடி பிடிச்சி, கோஷம் போட்டு, பசச்சட்டியை தூக்கி, போஸ்டர் ஒட்டி, மண்டையெல்லாம் உடஞ்சி தடியடி வாங்கி, ஜெயிலுக்கு போய், இப்படிதான் அரசியல் கட்சியில ஒருத்தர் மேல வரைக்கும் வர்றாருன்னா, ஒரு வட்ட செயலாளரை வர்றாரு, மாவட்டமா வர்றாருன்னு சொன்னா அவருக்கு பின்னணியில் இதெல்லாம் இருந்திருக்கும். கீழே இருந்து அவர் எப்படி வந்தாருன்னா ஒரு அடிப்படை உறுப்பினராகி பல விதமான கஷ்டங்களுக்கு பிறகு அவர் அந்த மாதிரி வருவார். அப்ப அந்த மாதிரி எல்லாம் வருவாங்களா பொம்பளைங்க? அப்ப இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறீங்களா? கொடுப்போம். என்ன செய்வோம்? முதல்ல கொடி பிடிக்க சொல்லுங்க, பச ஓட்ட சொல்லுங்க. கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் உட்கார வேண்டாம். அது எப்படி உழைக்கிறது ஒருத்தன், அனுபவிக்கிறது ஒருத்தங்கிறது இங்க வருது. அவரவர்கள் உழைத்தவர்கள் வந்து படிக்கிறத கொடுங்க, 50 கூட கொடுங்க, கல்வியில கொடுங்க. ஏன்? அது 2 பேரும் ஒன்னா போய் படிக்க போறோம், ஒரே மாதிரி கஷ்டப்பட்டு ஒரே மாதிரி எழுதி ஒரே மாதிரி பாஸ் ஆக போறோம். எல்லா பெண்களுக்கும் கிடைக்காது. படிப்புல இட ஒதுக்கீடு 50 கொடுங்க, எல்லாரையும் முன்னேற்றதா இருக்கும். வேலை வாய்ப்புல கொடுங்க, அது முன்னேற்றக்கூடியதா இருக்கும். இது அரசியல் என்பது வந்து இவர்கள் கீழே எல்லாமே தியாகம் பண்ணாம வந்தவர்கள் தான். நீங்க ஜெயலலிதாவுல இருந்து, சோனியாவுல இருந்து, பேனசீர் புட்டோவுல இருந்து, பண்டாரநாயகா ஸ்ரீமா சந்திரிகாவுல இருந்து உலக பெண்கள் தலைவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவர்கள் ஒரு ஆணை சார்ந்து மனைவியாகவோ மகளாகவோ இருந்ததனால் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களா? வேற எப்படி வந்தாங்க? எம்ஜிஆர்ங்கிற ஒரு வந்த மாதிரி உழைச்சதும் ஜெயலலிதா வந்தாங்களா? இல்ல, எம்ஜிஆரோட நெருக்கமா இருந்தார்கள், அவ்வளவுதான். வேற அவங்க கீழே இருந்து எம்ஜிஆர் மாதிரி ஆதி காலத்தை அடி வாங்கி, துப்பாக்கி சூட்லாம் வாங்கி, கஷ்டப்பட்டு அடிமட்ட தொண்டனா இருந்து, அப்படி எல்லாம் இருந்து ஒரு தலைவரா வந்தார, அப்படி வந்தாங்களா அவங்கெல்லாம்? அப்படி வர கிடையாது. அதே மாதிரி வந்து மாயாவதி வந்தாங்கன்னா, மாயாவதி எப்படி வந்தாங்க? அவர் கன்சிராமோட சேர்ந்து இருந்து, கன்சிராமுடைய ஒரு வாழ்க்கை துணை, கல்யாணம் பண்ணாத ஒரு வாழ்க்கை துணை மாதிரி நெருக்கமாக அவரை வைத்திருந்து அவரோட வாழ்ந்து அவருக்கு அடுத்த நிலைன்னு அப்படி வந்தாங்களா? இவர் கன்சிராமு வந்த மாதிரி வந்தாங்களா? புட்டோங்கிற ஒருத்தர் அரசியல்ல இருந்த காரணத்தினால அவருடைய மகள் என்ற காரணத்திற்காக பெனாசிர் பூட்ட வந்தாங்களா? அல்லது பூட்ட வந்தார் ஆதி காலத்தில் அடி ஓத வாங்கி கஷ்டப்பட்டு அப்படி வந்தார்களா? அப்ப எல்லாம் சந்திரிகாங்கிற ஒரு ஸ்ரீமாவோ சந்திரிகாவோட அம்மா இருந்தாங்க. அப்ப ஒரு பண்டார நாயக்கா இறந்து போயிட்டாரு. இறந்தவன அவங்க பொண்டாட்டி ஸ்ரீமாவ பண்டார நாயக்கா வந்தாங்க. புருஷனுக்காக வேண்டி பொண்டாட்டி ஓட்டு போட்டாங்க, அதுக்காக வேண்டி அவருடைய மகளுக்கு ஓட்டு போட்டாங்க, சந்திரிகாவுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப இப்படி அது நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த தலைவியலாக பெண்கள் வருவதெல்லாம் கீழே இருந்து அடிபட்டு வருவது இல்லை. மேற்கத்திய நாடுகள் இருக்க நாகரிகத்துல உச்சத்தை அடைந்திருக்கிற நாடுகள், அங்க கூட 33% பெண்கள் அரசியல் இல்லை. அங்க உள்ள சட்டசபை, அங்க உள்ள பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட்ல 33 இருக்கிறாங்களா? அங்கேயே நாட்டம் இல்ல பெண்களுக்கு. பெண்களுக்கு இது பிடிக்காது. கட்ட பஞ்சாயத்து பண்றது, வெட்டுறது, குத்துறது, அரசியல் எல்லாம் வேணும். அரசியல் சும்மா எம்எல்ஏ ஆகுறது மட்டும் இல்ல, தலை எடுக்க வேண்டிய நேரம் எடுப்பான் போய். உனக்கெல்லாம் ஏழுமா? பொம்பளைகளுக்கு இது பொம்பளைகளுக்கு ஏற்ற ஒரு துறை, அதை யார் நாடுவது கிடையாது. இந்த மகளிர் அமைப்பு இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரபலங்கள் வேண்டுமானால் இது ஆசைப்படுவாங்களே தவிர, மக்களுடைய கோரிக்கையா இது? ஒட்டுமொத்த பொம்பளைகளுக்கும் பயன் தரக்கூடிய ஒரு கோரிக்கையா? அந்த 100 பொம்பளைகளுக்கு இடம் கிடைக்கும். அதுக்காண்டி பிரபலியமா இருக்கக்கூடிய பெண்கள் ரோட்ல கத்துறாங்களே தவிர அது என்ன இல்ல, அந்த மாதிரி வர்றது கிடையாது. சரி, இப்ப நீங்க கொடுக்குறீங்க. இப்ப கள்ளக்குறிச்சியை பெண்களுக்குன்னு ஒதுக்கியாச்சு. பெண்களுக்குன்னு ஒதுக்கிட்டா எந்த பொம்பளை கிடைக்கும்? கள்ளக்குறிச்சியை வந்து பெண்கள் தொகுதின்னு ஒதுக்கிட்டா எந்த பொம்பளைக்கு கிடைக்கும்? திமுகவில் கிடைப்பதாக இருந்தால், திமுகவில் மாவட்டத்தில் பொறுப்பா இருப்பார்ல, அவருடைய பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு கிடைக்கும். அண்ணா திமுகவில் கிடைப்பதாக இருந்தால், அண்ணா திமுகவில் ஆம்பளை இருந்தால் யாரு கிடைக்குமோ அவருடைய குடும்பத்து பெண்களுக்கு கிடைக்கும். அப்படிதான் வருது இதுல. அதுவும் அதே தான். அவர் பின்னாடி இருந்து அவங்க இயக்கிட்டு இருப்பார்கள். அப்ப இவங்க எங்க முதல்ல பெண்களுக்கு கட்சியில கொடுங்க. முதல்ல கட்சியில 50% கொடுத்து பாருங்க, உங்க கட்சியில நிப்பாட்டி பாருங்க முதல்ல. அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்ப எல்லாரும் நிப்பாட்ட வச்சா நம்ம நிப்பாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வர்றாங்க. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, பெண்களுக்கு கொடுக்கணும். எப்ப கொடுக்கணும்? ஆண்கள் மாதிரியே இந்த துறையில் பெண்கள் தியாகம் செய்தால், அடி உதைக்கு ஆளாக ரெடியாக இருந்தால், அவன மாதிரியே ஈடுபாடு காட்டினால், அவன மாதிரியே கஷ்டப்பட்டால், அவங்களும் தானே படுறாங்க, நீங்க தானே படுறப்பா கொடுங்கண்டா தான் நியாயமே தவிர, அவங்களுக்கு அதுக்கு நாட்டமே இல்லாமல் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புலையாவது ஊரை விட்டு வெளியே போக வேண்டி வராது.
சட்டசபைக்கு ஊரை விட்டுலாம் வெளியே போக வேண்டிய நிலையெல்லாம் வர்றதை பெண்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. புள்ள குட்டிலாம் விட்டுட்டு புருஷன்லாம் விட்டு போய் சட்டசபையில் போய் 10 நாள் மெட்ராஸில் உட்கார முடியுமா? அப்படி எல்லாம் நினைத்து கொண்டு அவர்கள் ஒதுங்கக்கூடிய ஒரு துறை, உலகம் முழுசும் ஒதுங்குற துறை. எந்த நாடுகள்லையும் பெண்கள் அரசியல்ல இந்த சதவீதத்தில் இல்ல. 5-10 தான் இருக்கிறார்கள். முன்னேறிய நாடுகள்ல கூட 33%, 50% அமெரிக்காவில், ஐரோப்பா, லண்டன் எங்கேயும் கிடையாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் பொழுது விளங்காமல் இவர்கள் இதை செய்கிறார்கள், திணிக்கிறார்கள். பெண்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை, நாடாத ஒன்றை திணிக்கிறார்கள். இதை விட்டு அவங்க என்ன செய்யலாம்? கல்விக்கூடங்களுக்கு கொடுக்கட்டும். அது எல்லா பொம்பளையும் கிடைக்கும். ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சியில ஒரு ஆளு கிடைக்கிறதுக்கு உள்ள திட்டம் போடுறாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? கள்ளக்குறிச்சியில் உள்ள 50 பொம்பளைக்கும் பாதி இடத்த கொடு, கல்லூரியில கூட, படிப்புல கொடு, இது கேட்கலாம். அதனால நம்ம அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக உள்ள கருத்து இதுதான். இதை நம்ம விவரமாக உணர்வுல எழுதியிருக்கிறோம். அந்த உணர்வு மட்டும் மிஸ் ஆயிருக்கு உங்களுக்கு. தேடி பார்த்தாங்கிறீங்க, அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். விரிவா எழுதியிருக்கு உணர்வுல. அடுத்து இந்த பெண்களை ஆண்களுடைய சாட்சியில் பாதி அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது மார்க்கம் மட்டும் இதை சொல்லல, அறிவியலும் சொல்லுகிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் எல்லாம் வாங்குவாங்க, நல்ல ஞாபக சக்தி எல்லாம் இருக்கும். அதுல எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பெண்கள்கிட்ட உள்ள முக்கியமான தன்மை என்ன, ஆண்களுடைய தன்மை என்ன என்பதை மனோதத்துவ நிபுணர்கள் ஆராய்ச்சி செய்து இப்ப நமக்கு சொல்றாங்க. சொல்லாட்டாலும் உங்களுக்கே தெரியும். என்ன தெரியும் கேட்டா, பெண்கள் தன்மை என்னன்னு கேட்டா, விரும்பின ஒரு ஆளாக இருந்தால், அவங்களுக்கு வேண்டிய ஒரு ஆளாக இருந்தால், அவர் செய்கிற ஒரு துரும்பையும் பெரிய மலையாக பெருசாப்படுத்தி மிகைப்படுத்துவார்கள். குறையையும் அது மாதிரி பிடிக்காதவனுடைய குறையும் என்ன செய்வாங்க? மிகைப்படுத்தி செய்வாங்க. பேன பெருமாளாக்குறதுமாங்கல்ல. இந்த மாதிரியான ஒரு தன்மை பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறது. இப்ப சாட்சி சொல்றதுக்கு இந்த தன்மை வரக்கூடாது. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். என்ன, மாமியா உடைச்சா மண்குடம், மருமம் உடைச்சா பொன் குடங்கிறாங்கல்ல, அதெல்லாம் பெண்களுக்கே உள்ள பழமொழி தான் அது. அப்ப அந்த மாமியாக்காரி ஒரு குடத்தை உடைச்சிட்டான்னு வைங்களேன், மண்குடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. மருமம் உடைச்சா என்ன செய்யும்? அது மண்குடம் பொன்குடமா போயிடும். வழங்குதா? எப்படி உடைக்கலாம், பொண்ணு மாதிரி நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேண்டிய ஒன்றுக்காக வேண்டி கூடுதலாக மிகைப்படுத்தி சொல்வதும், குறைகளையும் அது மாதிரி பெருசு. புருஷன் முன்னாடி சண்டையில வருவாங்க, ஒரு விஷயத்தை சொன்னா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதோட கூட கொடுப்பாங்க. ஒரு குறை சொல்றது கூட, புருஷன் சண்டை பிடிக்கிறதுல கூட ஒரு 5 பைசா மேட்டரை ஒரு 5000 ரூபாய் அளவுக்கு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெருசா சொல்லக்கூடிய தன்மை. அப்ப சாட்சி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒண்ணு கிடக்கு ஒண்ணு சொல்லிட்டு அடுத்தவனை பாதிக்கும். கொலைக்கு சாட்சி சொல்ல வேண்டி வரும், கொடுக்கல் வாங்கலுக்கு சாட்சி சொல்ல வேண்டி வரும். அதுல அந்த மிகைப்படுத்தக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்கும் பொழுது யதார்த்தமாக அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அது போக அவங்களுக்கு இந்த மாத விளக்கு டைம் இருக்கு இல்லையா, மென்சஸ் டயத்திலையும் அந்த மாத விளக்கு நிற்கக்கூடிய அந்த பருவத்திற்கு பிறகும் அவங்களுடைய மன பிரச்சனைகள் சிதைவு ஏற்படுது, கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த நேரத்தில் அவங்க நார்மலா இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் சாதாரண நேரத்தில் இருப்பதை விட அவங்களுடைய சிந்தனை திறன்ல எல்லாத்திலையுமே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதையும் ஆராய்ச்சி நினைஞ்சிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் சாட்சி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு 1க்கு 2 பேர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டா தான் சரியா இருக்கும். ஆம்பளை பொறுத்தவரைக்கும் மிகைப்படுத்தலாம் சொல்ல மாட்டான், வேணும்னு போய் சொல்லுவான். மிகைப்படுத்துறது அவன்கிட்ட வராது, உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு போயிருவான். அந்த ஒரு தன்மை இப்படியான காரணத்துக்காக வேண்டி இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. இது இஸ்லாம் பெண்கள் உரிமை பறிக்கிறதாங்கிற அந்த புஸ்தகத்துல இந்த சாட்சி சொல்வதில் ஏன் இப்படி 1க்கு 2 வைத்திருக்கிறோங்கிறது விளக்கி இருக்கிறோம். அந்த புஸ்தகம் ஒண்ணு உங்களுக்கு தருவாங்க. அதே மாதிரி வணக்க வழிபாடுகள்ல பெண்கள் பாதியா இருக்கிறாங்கன்றது அந்த குறிப்பிட்ட வணக்க வழிபாடுல தான், எல்லாத்திலையும் கிடையாது. ஏன்னா அதே நபிகள் நாயகர் சொல்றாங்க, மாதவிடாய் நேரத்தில் குர்ஆன் ஓதலாங்கிறாங்க, மாதவிடாய் நேரத்தில் ஜெபம் பண்ணலாங்கிறாங்க, மாதவிடாய் நேரத்தில் தான தர்மம், அதுவும் நல்ல காரியம், அதெல்லாம் செய்யலாங்கிறாங்க, தொழுகை நோன்பு தான் செய்யக்கூடாதுங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னதுடைய பொருள் என்னன்னு கேட்டா, அந்த 2 வணக்கத்தில் பாதிக்கிற அர்த்தம் வருமே தவிர மற்ற வணக்கங்களை எல்லாம் உங்களுக்கு செய்ய சொல்லி அதே நபி தான் சொல்லி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த அர்த்தம் வராது. இன்னும் அதே நபி தான் சொல்றாங்க, பெண்களை நீங்கள் எத்தகையவர்கள் தெரியுமா, பெரிய பெரிய அறிவாளியான ஆம்பளைய கூட நீங்கள் அவனை கவிழ்த்து விடுவீர்கள், அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கிறது என்று உங்களுடைய அறிவையும் பாராட்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த புஸ்தகத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும்.